வணக்கம், வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம போஸ்ட்மார்ட்டம் லட்டு, அதாவது குழந்தை பிறந்தது எல்லா அம்மாங்களும் சாப்பிட வேண்டிய ஒரு நியூட்ரிஷியஸான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பிஸ்தா, 200 கிராம் முந்திரி, 200 கிராம் வால்நட், 200 கிராம் பாதாம் பருப்பு, 100 கிராம் அளவுக்கு அத்திப்பழம், கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, பாதாம் பிசின், கசகசா 50 கிராம், பேரிச்சம்பழம் 1/4 கிலோ. ஒரு வாணலியை நல்லா சூடேற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு பாதாம் பிசினை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரியே கசகசாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா தனித்தனியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓவன் இருந்ததுன்னா ஓவனில் கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வறுத்த கசகசாவை சேர்த்துக்கலாம். அது கூட பாதாம் பிசினை மிக்சியில் பொடியாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. வறுத்த எல்லா நட்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட அத்திப்பழம், பேரிச்சம்பழம் எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து அதையும் அரைச்சி இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கோங்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குது. ஆஃப்டர் டெலிவரி எல்லா பெண்களுக்குமே எல்லா சத்துமே போய் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். அதுக்கப்புறமா மதர் ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான சத்து எல்லாமே இந்த லட்டு டெய்லி 2 சாப்பிட்டாலே போதும். உடம்பும் நல்ல பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடும். குழந்தைங்களுக்கும் தாராளமாக பால் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த உருண்டை 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது டெய்லி 2 உருண்டை டெலிவரியான லேடிஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் டெய்லி கிடச்சிடும். ப்ரோட்டீன், அயன், கால்சியம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கர்ப்பப்பை பழைய மாதிரி நல்லா சுருங்கி போன் ஜாயிண்ட் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். முதுகு எலும்பு வலி, குதிக்கால் வலி எல்லாமே இந்த உருண்டையை சாப்பிட்றதுனால நல்லா ரெக்கவர் ஆகிடும். நல்ல பாலும் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஒரு குழி கரண்டி அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி இந்த மிக்ஸோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே ஒரு உருண்டையாக மீடியம் சைஸில் பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டை 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது டெய்லி 2 உருண்டை டெலிவரியான லேடிஸ் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் டெய்லி கிடச்சிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.